எத்தனை தக்காளி? இது வந்து 6 தக்காளி 3 வெங்காயம். எவ்வளோ வெங்காயம் போட்டோமோ அதுக்கு டபுளாக தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அவ்வளோ. காரத்துக்கு காஞ்ச மிளகா அதுக்கேற்ற மாதிரி. நல்லா தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் இதில் பூண்டெல்லாம் போடுவாங்கல்ல, சில பேர் போடுவாங்க. நம்மளுக்கு இது பூண்டு வாசனை வர ஆரம்பிச்சிடும். இது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது 3வது தண்ணி எத்தனை நிமிஷம் இருக்குன்னு பாருங்கள். 4 நிமிஷம் இருக்குது. 2 தண்ணி ஊற்றியாச்சு. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டு சூரிய லுங்கி தூக்கி வெளியே வச்சிட்டான்னா குளிக்கிறது ரெடியாக இருக்கான்னு அர்த்தம். 4 நிமிஷம் இருக்கும் சூரிய, கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா? ஆ ஆ ஆ ஆ கேட்டிங்களா? எவ்வளோ கோவம் வருது. அதுதான் சூரிய. இன்னும் கொஞ்சம் சொன்னால் ஏன் அவனுக்கு கோவம் வருதுன்னா, அவனுக்கு கோவம் வருதுங்களா சூரிக்கு. ஏன்னா எனக்கு வயசாகிற மாதிரி ஒத்துக்க மாட்டான். சரி, நான் தாத்தா, நீ யாரு? ஐயா. எங்கள் மருமக சொல்லிக்கிறாங்க. நான் வந்து சுரேஷ் பாபு தாத்தா, நீ இவர் வந்து ஐயா. எங்கள் மருமக சொல்லிக்கிறாங்க. முன்னாடி யாரும் தாத்தா ஐயான்னு தான் கூப்பிட சொன்னோன்னே இவன் சந்தோஷமாயிடுச்சு. என் மருமக கூட சூரிய சப்போர்ட்டு. ஆமாம், எனக்கு சப்போர்ட் கிடையாது. என் மருமக சூரிய மீராமா உனக்கு சப்போர்ட்டா எனக்கு சப்போர்ட்டா? சரிங்களா? சூரிய தான் சப்போர்ட். இரு, தண்ணி சூடாகிட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை. நீ வந்ததால் வண்ணப்பூ வந்தது, நீ வாடினார் வண்ணப்பூ வாடுமே என்றா சாத்தி கண்ணே கலங்காதிரு எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. பொன்னை கண்டேன் அங்கே உன்னை. ஆமா போலாம். ஆமா சாயம். சரி, பொள்ளாச்சி நான் பண்ணு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்ல புஷ்பம் சொல்லாமா? அடி முருகா. சவா ஓகே வீடியோ ஹப்பாடி. சாரி. ஆமா முருகா. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நினைத்தேன். உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. ஏதோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. சூரியன் என்ன மறந்துடுவியா? மறந்துடுவானா? அவ்வளோதான் சூரிய, அவ்வளோதான். நேற்று வந்து எங்கள் மருமகளுடைய அப்பா போன வாட்டி வந்திருந்தார். வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு பல்லு நோண்டுறதுக்கோசரம் பின்னு கேட்டார். பின்னு இல்லை. அவர் ஏடிஎம் கார்டு எடுத்து பின்னு நோண்டி விட்டார். பார்த்துட்டு நான் பின்னு தேடி பார்த்தேன். பாபு பின்னு எடுத்துனோம். பாபு ரொம்ப நாளாக 2-3 நாளாக கேட்டுருந்தேன். இன்னும் நான் இவன் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பின்னு வாங்கி கொடுத்தேன். அது என்ன பண்ணிருக்கான் பாருங்க. எதுக்கு நான் அந்த மாதிரி பின்னு மாட்டியிருக்கேன், மாட்டி கழுத்தில் அவர் மாட்டின்னு இருக்கான். அவர் வந்தால் கொடுக்கறதுக்கான். அவர்னா 10 வாயா இருக்கு, 10 பின்னு மாட்டுறதுக்கு 10 பின்னு. இதுதான் சூரிய, இதுதான் சூரியோட மெச்சூரிட்டி. சரி, ஓகே ஓகே. கீழே தம்பி குளிப்பாட்டு வந்தாச்சு. அவனுக்கு டிஃபன் தரணும். என்ன டிஃபன் பண்ணலாம் இன்னைக்கு? மாவு இருக்கா? என்ன பண்ண போகிறேன்? தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறேன்? வெங்காயம் தக்காளி போட்டு சட்னி. இது உங்களுக்கு பிடிக்கும்ல அந்த சட்னி? வெங்காயம் தக்காளி போட்டு வெங்காயம் தக்காளி. இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பட் டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கிறதுல இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு. எத்தனை தக்காளி? இது வந்து 6 தக்காளி 3 வெங்காயம். எவ்வளோ வெங்காயம் போட்டோமோ அதுக்கு டபுளாக தக்காளி,
கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், அவ்வளோ. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் அதுக்கேற்ற மாதிரி. உளுத்தம்பருப்பு போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. என்ன பண்ணோம்? அவ்வளோ. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதங்கணும், ரொம்ப நல்லா வதங்கணும் இல்லை, லேசாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். வதங்கிட்டு இருக்கு. இப்போ தேவையான அளவு ஊற்றி போட்டுக்கலாங்க. நல்லா தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு தாளிக்கணும். அவ்வளோதான். நல்லா சூப்பராக இருக்கும். சில பேர் இதில் பூண்டெல்லாம் போடுவாங்கல்ல? சில பேர் போடுவாங்க. நம்மளுக்கு இது பூண்டு வாசனை வர ஆரம்பிக்கும். இது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மாடி மேலே போய் துணி காய போட்டு வரதுக்குள்ளே சட்னி அரைச்சிட்டேன். சரி, எங்கே சட்னி? இதுவா? ஆமாங்க, சூடாக இருக்கு பார்த்து. பா, செம்ம சட்னி. இன்னைக்கு காம்பினேஷன் நல்லது. நேற்று நான் ஒன்று சுட்டு தந்தேன், நீ என்ன சுட்டு கொடு. என்ன ஆயிடுச்சா? இன்னி அவன் சுடுதா? வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள், வசந்த கால கோலங்கள். இது என்ன படம்னு கரெக்டாக சொல்லி பார்க்கலாம். இது ஃபேமஸான சாங்ஸு. யார் பாடின சொல்கிறேன்? நடிகை லக்ஷ்மி மேடம் பாடின பாட்டு. இந்த பாட்டை வந்து நீங்கள் நான் பாடிட்டேன். இந்த பாட்டை நீங்கள் யூடியூப்பில் போட்டு கேளுங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க, ஃபோனை மட்டும் பாருங்கள். அப்படியே நீங்கள் பழைய காலத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த படம் பேர் என்னன்னு அப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் படம் பேர் என்னான்ட்டு. எனக்கு பிடிச்ச படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடித்த படம். வேறு லெவலில் இருக்கும் அந்த படம். நட்பு படம் ஃபுல்லாக நட்பு ரீதியான படம். அதை பாருங்கள் நீங்கள், டைலாக்லாம் வேறு மாதிரி இருக்கும். இந்த பாட்டு கேட்குறவங்களுக்கு அப்படியே ஒரு 1980s போன ஒரு ஃபீலிங் அப்படியே வரும். ஏன் வயசு இருக்கிற ஆளுங்களுக்கு கேட்டு சொல்லுங்கள் என்ன படம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வெல்கம். எனக்கு கடாயில் கொடுத்துரு. கடாயில் போட்டுருங்க. கடாயில் சட்னி போட்டு சாப்பிடுங்க. சரி, ஓகே. இது ஏன் வேஸ்ட்டு பண்ணணும்னு பார்த்தேன். இதே போட்டு சாப்பிட நல்லா தான் இருக்கும். இல்லை தட்டு நீங்கள் சாப்பிடுங்க. நம்மளுக்கு கடாய் சோறு தான். ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், அண்ணா நீங்கள் உடம்பை குறைக்கணும்னா ரைஸை கம்மி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே பிரதர், இன்னும் தான் ரைஸை நான் கம்மி பண்ணுறேன். ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் குக்கர் ரைஸ் கிடையாது, மருமக இருக்கிறதால வடித்த ரைஸ் தான். ரைஸ் வந்து கம்மி பண்ணிட்டு காய்கறி அதிகம் சேர்த்துன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. ஐ வில் ட்ரை. இதுவும் ரைஸ் தானே, தோசையும். வாங்க தோசை சாப்பிட்லாம். ஒரு 4 தோசை ஊற்றுவேன். சாப்பிட்டு முடிக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, கீழே போகிறது வரது, 2 பாட்டு பாடுறது. ஒரு சாதாரண உங்கள் வீட்டில் ஒரு அண்ணோ தம்பியோ அப்பாவோ இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.